ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் கோயிலுக்கு தான் நண்பர்களே வந்திருக்கோம். மற்ற கோயில்கள் மாதிரி இந்த கோவில்ல பூஜையோ பரிகாரமோ எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இங்க காலடி வச்சாலே போதுமாங்க, உங்களோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருமாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சிவனாலயத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க வரணும்னு நினைச்சு கோயில் வாசல் வரைக்கும் வந்து திரும்ப போயிடுவாங்களா நண்பர்களே? அப்படிப்பட்ட ஒரு கோவில்ல தான் நம்ம காலடி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல சிறப்பானது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகர் தான் நண்பர்களே. திரு என்றால் அருள், வலியன் என்றால் குருவி, தாயம் என்றால் லாபம். 276 தேவார பாடல்களில் இடம்பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான கோவிலாக விளங்குகிறது. இந்த கோவிலை பற்றி அருணகிரியார் மற்றும் ஔவையாரும் பாடியிருக்காங்க. கோவிலோட வரலாறு பாத்தீங்கன்னா பரத்வாஜ முனிவர் குருவி வடிவில் வந்து இறைவனை வழிபட்டதுனால இந்த கோவிலுக்கு திருவள்ளிதாயம் என்று பெயர் வந்ததாங்க. இந்த கோவிலை சுத்தி அழகாக நிறைய புறாக்கள் தாங்க காணப்படுது. இந்த கோவிலுக்கு நீங்களும் போகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணி வச்சுங்க. சென்னை பாடியில தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பாடி சரவணா ஸ்டோர்ல இருந்து ஒரு 250 மீட்டர்ஸ்ல தாங்க இந்த கோவில் இருக்கு. நீங்களும் மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க.